ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூம் யூ வில் மேரி, நீங்கள் யாரை வந்து மேரேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ ரெண்டு பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 ரோஸ் குவார்ட்ஸ் ஜிபு காயின், இது பைல் நம்பர் 2 ரோஸ் குவார்ட்ஸ் டவர். ஸோ இந்த ரெண்டு பைலில் உங்களுக்கு எந்த பைல் வேணுமோ தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு உங்களோட பார்ட்னர் அப்ராடில் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எதுவுமே வந்து அவங்க லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயமே வந்து போராடி தான் கிடச்சிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம், பயப்பட மாட்டாங்க. அண்ட் கொஞ்சம் போல்டான பர்சன், போல்டு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனும் கூட. எப்பயுமே வந்துட்டு ஒரு லைஃப்பில் ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. வெரி அட்வென்ச்சரஸ் பர்சன். ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. நிறைய பிளேசஸ்க்கு போவாங்க. அங்கே போயிட்டு அந்த பிளேசஸ் எப்படிங்கிறத வந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டிவ், அதே மாதிரி அட்வென்ச்சரஸ் பர்சனாக இருப்பாங்க. அவங்க ஒரு வாட்டர் சைனாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் அவங்க ஒரு பிஸ்னஸ் பர்சனாகவும், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற பர்சனாகவுமே இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நிறையா சேரிட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து ஒரு செல்ஃபிஷ் டைப் கிடையாது. ஹெல்ப் பண்ணுவாங்க, முடிஞ்சவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு யாரை அவங்க கூட க்ளோஸாக வச்சுக்கணும், யாரை தள்ளி வைக்கணும், யார் கூட டிஸ்டன்ஸாக இருக்கணும், இதை வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன். அது ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க. உங்கள் பார்ட்னரை சுற்றி பார்த்தீங்க இருந்தால் ஒரு சில ஒரு பியூட்டிஃபுல் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வெரி பாசிட்டிவான பீப்புள் தான் அவங்கள சுற்றி இருப்பாங்க. அண்ட் உங்களுடைய பார்ட்னர் வந்து குவைட் அவங்களோட ஒரு பாப்புலர் பர்சனாக இருக்கலாம். அதாவது ஒரு சில பேரோட ஃபேவரட்டாக இருக்கலாம். ஏன்னா வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குட் குவாலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஒரு அட்டென்ஷன், சென்டர் ஆஃப் அட்டென்ஷனுங்கிறது இருக்கும் அவங்க எங்கே போனாலுமே. அதே மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் பார்ட்னரோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம். மேபி உங்கள் பார்ட்னர் கிட்ட பெட்ஸ் இருக்கலாம். பெட் அனிமல்ஸோட ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்கலாம். ஓகே, சரி, உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ராங்கான கார்ட்ஸ் தான் வருது. ஆக்சுவலி வந்து அவங்க இப்போ ரொம்ப ஒரு மணி மைண்டட் பர்சன். அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஒரு அன்னெசரியான விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க.
நல்ல மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பேஷனாக கூட இருக்கலாம். அண்ட் ஏதாவது ஒரு புது ஐடியாஸ், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் ஃபீல்ட்லேயும் இருக்கலாம், அதே சமயம் ஆர்ட் அண்ட் அந்த க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இதுலேயுமே அவங்க வந்து இப்போ இருக்கலாம். அண்ட் உங்கள் பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்குமே வந்து கான்டாக்ட்ஸ் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் கான்டாக்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு யங் ஏஜ்லேயே வந்துட்டு பயங்கர மெச்சூர்டாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்குள்ள அந்த ஒரு இன்னர் சைல்டாக இருக்கட்டும், அவங்களோட இந்த யங் எனர்ஜி வந்துட்டு பட் ஸ்டில் இருக்குது. இன்னுமே அவங்களுக்குள்ள அந்த யங் அண்ட் பிளேஃபுல் எனர்ஜி இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த ஒரு லைஃப்பில் அவங்க ஃபேஸ் பண்ண லாட் ஆஃப் பேக் ஸ்டாப்ஸ், எவ்வளோ டார்க் எனர்ஜியை காமிக்குது. கம்ப்ளீட் ஒன் ஆஃப்டர் அனதர் பேக் ஸ்டாப்ஸ் அடுத்தடுத்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஒரு பெயின், அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸ் அவங்கள வந்து நிறைய இடத்துல மாற்றிருக்குது. உங்களோட பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பிரேக்கப், அதே மாதிரி பாஸ்டில் நிறைய விஷயங்கள் அவங்க லோவாக இருந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நிறைய பேர் அவங்கள எமோஷ்னலி ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோட ஒரு 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 விஷயம் தான் வந்து இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல பிளேஸில் வந்து இருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் எல்டர் பர்சனாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் அவங்க எல்டராகவும் இருக்கலாம். அண்டு உங்கள் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் அதாவது டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வர்றப்போ ரொம்ப நல்ல டெசிஷன் எடுப்பாங்க. ஒரு சில பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க, ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து கேட்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அண்ட் வந்து உங்கள் பார்ட்னர் பார்க்குறப்போ வெரி மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் அவங்க லைஃப்பில் போனதுக்கப்புறம் சீட் பண்ண மாட்டாங்க, அதே மாதிரி எமோஷன்ஸோட ப்ளே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு லைஃப் அவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு நிறைய ட்ராவலிங் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ, ஆஃப்டர் மேரேஜ் கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கையில் தான் இருக்க போகிறீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட ஹாப்பினஸ்க்கு அவங்க வந்து ஒரு ஒரு பிக் ரீசனாக இருப்பாங்க. ஓகே. Eight, 27, 10, 4. ஆக்சுவலி இந்த நம்பர்ஸில் எய்தர் இந்த டேட்டா கூட இருக்கலாம், இந்த டேட்டில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணலாம், இல்லை இந்த டேட்டில் அவங்களுக்கும் மேரேஜ் நடக்கலாம். சம்வேர் வந்து இந்த நம்பர்ஸ் வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். லெட்டர்ஸ் எடுக்கிறேன். B, Z, S, V. ஓகே, இன்னும் ஒன்று எடுக்கிறேன். X. ஓகே. ஸோ வந்து இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட நேம் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் இல்லைனா வந்து செகண்ட் நேம் கண்டிப்பாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்குது. வெரி பாசிட்டிவ் அண்ட் ஆப்டமிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, பைல் நம்பர் 1 தட்ஸ் ஆல். நல்லா இருக்குது கார்ட்ஸு. ஸோ அதே மாதிரி
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லணும், லைக் ஸ்டே பாசிட்டிவ். இந்த கார்ட்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது, நீங்களுமே பார்க்குறப்ப அப்படி தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்கும். யூ கேன் மேனிஃபெஸ்ட் ஆல்சோ. இந்த மாதிரியான ஒரு லைஃபு கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு எஸ், இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கும் நடக்கும், என் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பணும். பட் அதை விட்டுட்டு வந்துட்டு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது, இதெல்லாம் இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரீம், அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. சரி, நீங்கள் வந்து உங்களை நெகட்டிவாகவே நினச்சிட்டு இருந்தீங்க, எனக்கெல்லாம் இது கிடைக்காது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய விஷஸ் அது நீங்களே தடுத்து வைக்கிறீங்க. ஓகே, வென் யூ ஹாவ் அ குட் டைம், நீங்கள் உங்களோட லைஃப்பில் நீங்கள் வெரி வெரி பாசிட்டிவாக இருக்க டெஃபினட்டாக எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும், ஒன் ஆஃப்டர் அனதர். கண்டிப்பாக இந்த லைஃப் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ ஸ்டே பாசிட்டிவ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, லவ்லி. பைல் நம்பர் 2 சூப்பராக இருக்கு. அப்படியே ஒரு குயின் ஃபீலிங் தான், அழகாக இருக்கு கார்ட்ஸ். எனிவே, ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் மேபி உங்களுக்கு உங்களோட ட்ரீம், அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ணணும், எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் என் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ட்ரீம் லைஃப் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பிளெஸ்டான ஒரு கார்ட்ஸாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி யோசிச்சு வச்சுருக்கலாம். பட் இப்போ இடையில நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கிவ் அப் பண்ண மாதிரி தான் இருக்குது, பட் கிவ் அப் பண்ண வேண்டாம். உங்களோட பார்ட்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட அந்த டேலண்ட், ஸ்கில்ஸ் அண்ட் அவங்களுக்கு அதை வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அப்படின்னா அது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட பார்ட்னர் வந்து அவங்க ஒரு டூரிசம் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்க சான்சஸ் இருக்குது, அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ட்ராவலிங் அதிகமாக பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க்கு, பிஸ்னஸ் பர்சனாகவும் இருக்கலாம். அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் வந்துட்டு மணி ஹேண்ட்லிங்கில், ஃபினான்ஷியல் அதை ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப நல்ல ஸ்கில்ஃபுல் பர்சன் தான். அண்ட் வெரி அட்ராக்டிவ். அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சன். லைஃப்பில் நிறைய ப்ரொப்போசல் நிறைய ஒரு ரிசீவ் பண்ணியிருக்கலாம். அவங்களோட அந்த யங் ஏஜில் இல்லை அந்த ஒரு காலேஜ் அந்த டைம்லலாம் நிறைய ப்ரொப்போசல் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஈவன் ஸ்டில் டெஃபினட்டாக வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. எங்கேயாவது போனாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருப்பாங்க. அண்ட் ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஃப்யூச்சர் பார்ட்னர் மேலே ரொம்ப க்ரஷ்ஷாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் உங்களோட பார்ட்னருக்கு, உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு ஒரு நேச்சுரலி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக்கான ஒரு ஆரா இருக்கும். அதாவது எங்கே போனாலுமே அவங்கள சுற்றி இருக்கவங்க யாராவது ஒரு ஃபியூ பர்சன்ஸ், அட்லீஸ்ட் ஒன் பர்சனாவது கம்ப்ளீட்டாக நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஆராங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ லைஃப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லா செட்டில்ட் ஆயிருப்பாங்க. உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நேச்சர் லவ்விங் பர்சனாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அவங்க ட்ராவல் பண்ணுற பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆல்சோ. ஃபேமிலின்னு வரப்போ ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. பட் அதே சமயம் வந்துட்டு அவங்கள ஏமாத்திட்டாங்க, அவங்கள வந்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா சைலண்டாக விலகி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிட்டு என்னோட வேல்யூ உங்களுக்கு புரியணும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. சைலண்டாக வந்து விலகி போயிடுவாங்க. அவங்களோட அந்த ஆப்சன்ஸ் அதை வந்து மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. என்னோட ஆப்சன்ஸ் எவ்வளோ ஒரு விஷயம், அதாவது என்னோட ப்ரெசன்ஸ் என்ன சொல்கிறது, அவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் அது அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு கம்ப்ளீட்டாக விலகிடுவாங்க. என்னோட அருமை அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக விலகி போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து விஷயம். அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சன், வெரி ஒரு ஒரு ஜென்யூன் பர்சனாக இருந்தாலும் சம்வேர் வந்து அவங்க மனசுக்குள்ளார ஒரு 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 பெயின் இருக்கு. பிகாஸ் வந்து அவங்களுக்கு உங்களோட பார்ட்னருக்கு, ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்ன வரைக்கும் ப்ராப்பராக ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ட்ரூ லவ். ஆக்சுவலி அவங்க ஒரு ரொமான்டிக் பர்சனாக இருப்பாங்க. நிறைய வந்து இந்த லவ் ரிலேட்டடாக நிறையா செய்யணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் ஆனால் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நிறைய ஏமாந்துருக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெஃபினட்டாக வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஒரு ஜெனியூன் லவ் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை அவங்க வந்து ஜெனியூனாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அண்ட் வந்து ஒரு ஃபேக்காக இருக்காது கண்டிப்பாக. உங்களோட பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஒரு பெயின் அது வந்து மோஸ்ட்லி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஆல்தோ வந்துட்டு ரொம்ப வெரி பாப்புலர் பர்சனாக எல்லாருக்கும் பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் சம்வேர் அவங்க ஒரு லோன்லியான ஒரு பர்சனாக தான் இப்போ இருக்காங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லோன்லினஸை வந்து யார்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து உங்கள் பார்ட்னர், ஃப்யூச்சர் பார்ட்னர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் ஐ திங்க் வந்துட்டு நீங்கள் உங்களோட அந்த ஃப்யூச்சர் பார்ட்னரை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்சஸில் இருந்து நீங்கள் செல்ஃப் லவ் அதிகமாக கொடுப்பீங்க. இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமாக இல்லைனாலும், இல்லை எனக்கு செல்ஃப் லவ் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட ஆஃப்டர் மேரேஜுங்கிறப்போ நீங்கள் உங்களை பார்க்குற விதம், நீங்கள் உங்களை வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு உங்கள் பார்ட்னர் ஒன் ஆஃப் த ரீசனாக இருப்பாங்க. நல்ல ஒரு செட்டில்டான ஒரு பர்சன் இப்போ அவங்க. உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து அவங்க ஆல்தோ நிறைய பேர்த்தோட ஃபேவரேட் பர்சனாக இருந்தாலும் மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டட் அண்ட் வெரி பிளெஸ்டு டைப். ரொம்ப பிளெஸ்டுன்னு ஒரு பர்சன். உங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்வாங்க. ஸோ அவங்களோட இருக்கிற அந்த ஒரு லைஃபே வந்து வெரி பாசிட்டிவாக வச்சுக்குவாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களால டிவைனோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் வந்து ஒரு அதாவது மோஸ்ட்லி அதிகமாக டைம்ஸ் தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ட்ராவலிங்லுமே சம்டைம்ஸ் தனியாக ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெரி போல்ட். 22 12 15 14. ஸோ இந்த ஒரு நம்பரில் இட் குட் பி ஒரு டேட்டாக இருக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் அவங்கள மீட் பண்ணலாம், இல்லை இந்த டேட்டில் உங்களுக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் நடக்கலாம். ஓகே, 12, 15,
2214. E R G X N. ஸோ உங்கள் பார்ட்னரோட ஃபர்ஸ்ட் லெட்டராக கூட இருக்கலாம், இல்லைன்னா வந்து அவங்களோட நேமில் இந்த லெட்டர் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் லைக் அ ட்ரீம் லைஃப் மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ லைஃப்பில் நிறையா ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பெயின் எல்லாம் இருக்கும், எமோஷ்னல் வைஸில். ஸோ உங்களுக்குமே இந்த ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஜேர்னியில் போவீங்க. இப்போ நீங்கள் வாழ்கிற லைஃபுக்கும் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் வாழ போகிற லைஃபும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அண்ட் ஒன் திங் வெரி இம்பார்ட்டண்ட், இது வந்து நான் பைல் நம்பர் 1க்குமே நான் சொல்லியிருந்தேன், கார்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் சும்மா ஒரு ட்ரீம் லைஃப் அவ்வளோதான், அதெல்லாம் வந்து நடக்காது கிடைக்காது அப்படி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஆர் டிசர்விங்னு நினைக்கணும். உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், லோவான லைஃப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்காக இந்த பியூட்டிஃபுல் லைஃப் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ரைட்? ஸோ வந்து இந்த மாதிரி இது உங்களுக்கு ஒரு ட்ரீம் லைஃபாக கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போது வந்துட்டு இதை வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணலாம், இந்த மாதிரி லைஃப் வேணும்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான மெசேஜஸை நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில பேரோட டெஸ்டினியில் இருக்குது. மேபி ஸ்லோவாக கிடைக்கும், மேரேஜ் ஆனாலும் ஸ்லோவாக வந்து கிராஜுவலாக எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் நம்பணும், அண்ட் ஆல்சோ அதுக்கு நீங்களுமே ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். பைல் 2 பைலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் லைக் ட்ரீம் லைஃப் மாதிரி தான் எனக்குமே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இது வெரி வெரி பாசிட்டிவாக இருக்கும். யூ கேன் மேனிஃபெஸ்ட் ஆல்சோ நீங்கள் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், உங்களோட பர்சனல் ரீடிங் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.